சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி நடத்தி கொண்டிருக்கிற முன்கள வீரனாக இருந்து நமக்கெல்லாம் அன்பிற்கினிய இளவலாக தோளோடு துணை நின்ற தம்பி தினேஷ்குமார் அவர்களின் இந்த நினைவேந்தல் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும், எனக்கு முன்னதாக உரையாற்றிய அறிவிற்சிறந்த எனது சொந்தங்களுக்கும், எனக்கு பிறகாக ஒரு பேருரை நிகழ்த்த காத்திருக்கிற அன்பிலவல் இடும்பவனம் கார்த்தி அவர்களுக்கும், இந்த சிறுபிள்ளைகளின் உரைகளை வெகுநேரமாக கேட்டுக்கொண்டிருக்கிற தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது அன்பான மாலை நேரத்து வணக்கத்தை உரிதாக்குகிறேன். தமிழர் தேசிய இனம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்திற்கு நகர்ந்து வந்திருக்கிறது. ஏன் இந்த நிலத்தில் எப்பொழுது தமிழ் தேசியமா திராவிட தேசியமா என்ற கேள்வி எழுந்ததோ அந்த புள்ளியிலேயே நாம் எழத் தொடங்கிவிட்டோம் என்கிற பேருண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என் தாத்தன் காலத்தில் இந்திய தேசியம் என்ற ஒரு தேசிய கருத்தியலை நம்பினார்கள். இந்தியா என்ற ஒரு நாடு இருந்ததாகவும் அந்த நாட்டிற்கு பாரதம் என்ற பெயர் இருந்ததாகவும் அந்த பாரத தேசத்தை பாதுகாப்பதற்காக அதன் விடுதலைக்காக 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்தியா முழுவதும் இருந்து எல்லா மொழிவெளி தேசிய இன மக்களும் போராடி இந்திய விடுதலையை வென்றெடுத்தார்கள். 1927 1938 ஆண்டிலும் நடைபெற்ற அகில இந்திய மாநாட்டில், காங்கிரஸ் மாநாட்டில், இந்தியர்களே, இந்தியா முழுவதும் பரவி வாழ்கிற மொழிவெளி தேசிய இன மக்களே, நமக்கு ஒரு பொது எதிரி இருக்கிறான், ஆங்கிலேயன். அவன் நம்மை சுரண்டி கொழுக்கிறான், நம் பலங்களை சுரண்டி கொழுக்கிறான், நம் மீது வரியை திணிக்கிறான். அவனுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்று அறைகோல் விட்டார்கள். ஐயா காந்தியடிகள் அவர்கள் ஒத்துழையாமை இயக்கம், கதராடை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்று இயக்கம் கட்டி ஒரு பாரிய வரலாற்றை உருவாக்கினார்கள். அந்த வரலாற்றின் முடிவில் அவர்கள் எல்லா அகில இந்திய மாநாட்டிலும் பதிவு செய்த ஒரு வரி, அடைய போகிற நாடு இந்தியாங்கிற ஒரு நாடு எல்லா மொழிவெளி இன மக்களுக்கும் சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய தன்னாட்சியை அட்டானமஸ் பாடியாக, எல்லா மொழிவெளி தேசிய இனங்களும் தனித்த தேசங்களாக, இறையாண்மை கொண்ட தேசங்களாக இருக்கும் என்று சத்தியம் செய்தார்கள். ஆனால் அதை நம்பி வ.உ. சிதம்பரனாரில் தொடங்கி எத்தனையோ தலைவர் மக்கள் போராடி ரத்தம் சிந்தி அந்த விடுதலையை வென்று கொடுத்தார்கள். ஆனால் அடைந்த தேசம் எல்லா மொழிவெளி இன மக்களுக்குமான தேசமாக அடையப்படவில்லை. உருவான தேசம் இந்துக்களுக்கான தேசமாக, இந்துத்துவ தேசமாக, பண்டிட்டுகளின் தேசமாக, குஜராத்திகளின் தேசமாக, மார்வாடிகளின் தேசமாக உருவானது. கடந்த 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியா ஒட்டுமொத்த மொழிவெளி தேசிய இனத்தையும் சுரண்டி எல்லா மொழிகளையும் சிதைத்து ஒற்றை தேசமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே இந்தியா, ஒரே நாடு ஒரே மொழி இந்தி மொழி, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே வாக்காளர் அடையாள அட்டை, ஒரே நாடு ஒரே வரி ஜிஎஸ்டி வரி என்று பன்முகத்தன்மையோடு இயங்கும் என்று சத்தியமிட்டு சொன்ன நேரு, சத்தியமிட்டு சொன்ன காந்தி, சத்தியமிட்டு சொன்ன பட்டேல், இவர்கள் சொன்ன எந்த கருத்தும் சத்தியமாகவில்லை. என் அன்பு மக்களே, தோன்றிய நாடு மார்வாடிகளின் நாடாக ஒற்றை தேசமாக மாறியது. ஆம், இந்த ஆரிய தேசமாக, ஆரிய இந்துத்துவ தேசமாக மாறிய இந்த தேசத்திடமிருந்து தமிழர்களை நாங்கள் காப்போம் என்று பேசி வந்தவர்கள் திராவிடம் பேசியவர்கள். அடர்ந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்று பேசினார்கள். எல்லோரும் சுடுகாட்டுக்கு போனார்கள். ஆனால் திராவிட நாட்டை ஒருவரும் அடையவில்லை. ஏன் திராவிட நாடு கோரிக்கை இந்த நிலத்தில் தோன்றியது? உருவாகிற நாடு
வடவருக்கான நாடு. வடவர் நல்லவரும் இல்லை, நம்பவரும் இல்லை. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. எனில் உருவான இந்திய தேசம் மொழிவழி தேசமாக உருவாகல, பன்முக தேசமாக உருவாகல. அப்போ சி.என். அண்ணாதுரையும் இதே ஈவே ராமசாமியும் திராவிட நாடு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ஆனால் என் அன்பு மக்களே, அந்த திராவிட நாடு கோரிக்கையை மலையாளியும் கன்னடரும் தெலுங்கரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்று பாகிஸ்தான் பிரிவினின் போது ஐயா பெரியாரிடம் ஈவே ராமசாமியிடம் போய் கேட்கிறார்கள், நமக்கும் திராவிட நாடு வேண்டும் என்று. மவுண்ட் பேட்டன் பிரபுவிடம் போய் ஒரு கோரிக்கை வைக்கிறார் ஈவேரா. அந்த கோரிக்கையில் எங்களுக்கு திராவிட நாடை கொடுங்கள் என்று கேட்கிறார். we need representatives from other language peoples. நீங்க தமிழர்களுடைய தலைவராக இருக்கீங்க. தெலுங்கை தமிழாக கொண்ட தலைவர்கள், மலையாளத்தை தமிழாக கொண்ட தலைவர்கள், கன்னடத்தை தமிழாக கொண்ட தலைவர்கள் தனிநாடு கேட்கல, வேண்டுமென்றால் அவர்களையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்கிறார். இவர் வந்து ஒட்டுமொத்த தென்னிந்தியா முழுவதும் பயணம் செய்து திராவிட நாடு கோரிக்கையை வைக்கிறார். ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனில் திராவிட நாடு கோரிக்கையை வைத்த சி.என். அண்ணாதுரை வாழும் போதே, ஈவே ராமசாமி வாழும் போதே திராவிட நாடு கோரிக்கை செத்து போனது. அதை அவரே குடியரசு இதழில் ஒத்துக்கொள்கிறார். இந்த கன்னட பயிலும், இந்த தெலுங்கு பயிலும், இந்த மலையாளி பயிலும் திராவிட நாடு ஏத்துக்க மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ண முடியும்? அதனால் தன்னுடைய வாழ்வின் கடைசி பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு செத்து போனார். இப்ப கேள்வி என்ன? எப்ப போய் கேட்டாலும் இந்த திமுக அதிமுகவில் இருக்க திராவிட கழகங்கள் இருக்க தலைவர் பெருமக்கள் சொல்லுவாங்க, எங்க ஐயாவும் திராவிடன் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னாரும்பாங்க. இந்த கடைசியா போகும்போது நான் உசுன்னு சொல்லிட்டு போற மாதிரி சாவர கடைசி நேரத்தில் உசுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அது உசு என்ன? தமிழ்நாடு தமிழருக்கே. அப்ப தமிழ்நாடு தமிழருக்கே என்று கோரிக்கை வைத்த பிறகு, ஈவேரா செத்த பிறகு திமுக கட்சிக்கு பேர் தமிழக முன்னேற்ற கழகம் என்று மாத்தி இருக்கணும். மாத்தினியா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரை நீ மாத்தி இருக்கணும். என்னவா மாத்தி இருக்கணும்? அனைத்து இந்திய தமிழர் முன்னேற்ற கழகம் என்று மாத்தி இருக்கணும். மாத்தினியா? மாத்தல. எனில் ஈவேரா வாழும் போதே, அண்ணாதுரை வாழும் போதே ஒரு சொத்து போன தத்துவத்தை வைத்துக் கொண்டு 50 வருஷமா மஞ்ச குளிச்சுட்டான். 50 வருஷமா மஞ்ச குளிச்சுட்டான். எங்க திராவிட நாடு? எங்க காமி? எங்க இருக்க அந்த திராவிட நாடு? அப்போ உருவான நாடு ஆரிய இந்துத்துவ நாடு. திராவிட நாடு பிறக்கவே இல்லை. என் அன்பு மக்களே, 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வரலாற்றை படித்து, இந்த வரலாற்றிலிருந்து கற்று தெளிவு பெற்று ஒரு அரசியலை கட்டமைக்க தொடங்குகிறோம். அந்த அரசியலுக்கு பேரு தமிழ் தேச அரசியல். ஏன் தமிழ் தேச அரசியல்? இந்த நிலம் தமிழர் நிலம், நாம் பேசுகிற மொழி தமிழ் மொழி, இந்த இனம் தமிழ் இனம், இந்த தேசம் தமிழ் தேசம். இந்த மொழியை, இந்த இனத்தை, இந்த நிலத்தை பாதுகாக்க ஒரு தத்துவம் தேவை. அந்த தத்துவம் தமிழ் தேச தத்துவம். அவ்வளவுதான். இத சொன்ன உடனே இதெல்லாம் உங்களை படிக்க வச்ச திமிரில் பேசுறீங்கிறான். யார் இவன் படிக்க வச்சிட்டானா? நம்ம கேள்வி கேட்டா பதிலே சொல்ல மாட்டான். ஈவேரா எங்களை படிக்க வச்சான், ஈவேரா எங்களை படிக்க வச்சாங்கிறான். ஆந்திராவில் எப்படி படிச்சான்? இந்தியாவிலேயே 100% கல்வி அறிவு பெற்ற மாநிலம் கேரளம், மலையாள தேசம். கேரளாவில் ஈவேராவுக்கும் கேரளாவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரே ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தை சொல்றேன். ஒரே ஒரு சம்பந்தம் தான் கேரளாவுக்கும் ஈவேராவுக்கும். அடிக்கடி இந்த வரலாற்று புத்தகத்தில் புருடா விடுவானுங்க. அந்த புருடாவில் ஒன்று வைக்கம் வீரர்னு எழுதுவான். வைக்கம் வீரர் அது ஒரு புருடா, 1 நம்பர் புருடா. ஏன்னா வைக்கம் போராட்டத்தில் அன்னைக்கு அந்த நிலத்தில் இருந்த காங்கிரஸ் தலைவர் மக்கள் வைக்கம்ங்கிற ஊர்ல கோயில்ல ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை கொண்டு போவதற்காக ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்துக்கு இந்தியா முழுவதும் இந்த ஆதரவு திரட்டுறாங்க. அப்படி ஆதரவு திரட்டும் போது அன்னைக்கு சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிறார் ஈவேரா. காந்தியடிகள் ஈவேராவுக்கு ஒரு கடிதம் போடுறார். என்ன கடிதம்னா, ஈவேரா அவர்களே, பக்கத்து மாநிலம் கேரளாவில் பக்கத்தில் வைக்கம்ங்கிற ஊரில் ஆலய நிலைவு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது 6 மாதமாக. நீங்கள் இந்த சென்னை மாகாணத்தின் தலைவராக இருக்கிறீங்க, காங்கிரஸ் கட்சியின் தலைவரா, ஏன் இன்னும் போய் எட்டி பார்க்கலன்னு கேட்கிறாங்க. கடிதம் வந்துருச்சு. கடிதத்தை மடிச்சு போட்டு நம்மள உட்காந்துட்டாரு, போகல.
திருப்பி 2வது கடிதத்தை மடிச்சு போட்டு படுத்துட்டாரு ஈவேரா. 3வது கடிதத்தில் கடுமையாக விமர்சிக்கிறார் காந்தி. நீங்க போறீங்களா இல்ல வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்கட்டுமா இல்ல நானே வரட்டுமா களத்துக்குன்னு காந்தி கேட்ட பிறகு வேற வழியே இல்லாம ஈவேரா போகிறார். அந்த வைக்கம் போராட்டத்துக்கு போகிறார். போயிட்டு அந்த போராட்டத்தை நடத்துகிறேன் என்ற பேரில் ஒரே ஒரு நாள் அந்த உண்ணாவிரத்தில் பங்கெடுத்து விட்டு காலை போய் அந்த உண்ணாவிரத்தில் உட்கார்ந்து வழக்கம் போல மாலை எந்திரிச்சு அந்த போராட்டம் நடக்க காரணமாக இருந்த நம்பூதிரியின் வீட்டில் போய் உட்கார்ந்து சோறு தின்னுட்டு வந்த ஈனப்பைய ஈவேரா ராமசாமி. இதான் வரலாற்று உண்மை. அப்போ ஆலய நிலவு போராட்டத்தில் ஒரு பொய்யை எந்த நம்பூதிரியால் அந்த போராட்டம் நடந்துச்சோ அந்த நம்பூதிரி வீட்டுல சோறு தின்னுட்டு வந்துட்டு இங்க பாட புத்தகத்துல எழுதுறா வைக்கம் வீரர்னு. எவ்வளவு புருடா பத்தியா. அப்ப என் அன்பு மக்களே, இவர்கள் பேசியது அனைத்தும் பொய், பித்தலாட்டம். இவர்கள் பேசுகிறார்கள் நாங்கள் தான் சமூக நீதி தேசத்தை கட்டமைத்தோம் என்று. உண்மை என்ன தெரியுமா என் அன்பு மக்களே? திருமாவளவன் கட்சியில் இருக்கிற வன்னியரசு ஒரு பேட்டியில் பதிவு செய்கிறார். எங்களை பார்த்து நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டாரு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே நிருபர் கேட்கிறார், யாருங்க உங்களை இந்த கேள்வி கேட்டதுன்னு. கருணாநிதி தான் அப்படின்னு பதிவு செய்யறார். என்ன இருக்கு, கருணாநிதி உயிரோட இருக்கும்போது திருமாவளவன் ஒரு சீட்டு கேட்டிருக்கிறார். எப்பவுமே தனி தொகுதி தான் தரீங்க, பொது தொகுதியில போட்டியிட விரும்புறோம், ஒரு சீட்டு தாங்கன்னு கேட்டிருக்காரு. ஒத்த சீட்டு கேட்கறது 2 சீட்டு, அதுல ஒத்த சீட்டு. சரியா? அந்த ஒத்த சீட்டையும் தர முடியாது, நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்கன்னு சொன்னது கருணாநிதி. அதை கேட்டுக்கொண்டு வாய்மூடி மௌனித்தது திருமாவளவன். இவர்கள் சமூக நீதி கோட்பாடு என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தோற்று போன சமூக நீதி கோட்பாடு. சமூக நீதி கோட்பாடுனா என்ன? எல்லா மக்களுக்கும் சமமான அதிகார பரவல். அந்த சமமான அதிகார பரவலை 50 ஆண்டுகள திமுக அதிமுக ஆட்சி வழங்கி இருக்கா? இந்தியாவில் இருக்கிற எந்த உச்ச நீதிமன்றத்திலேயாவது பிராமணர் அல்லாதார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியா வந்து உட்கார்றாங்களா? எந்த ஐஐடியிலாவது பிராமணர் அல்லாதவர்கள் ப்ரொஃபஸரா வந்து உட்கார்றாங்களா? ஆய்வெடுத்து பார்க்கறியா? 97% ப்ரொஃபஸர்ஸ் ஐஐடியில பிராமணர்கள் மட்டும்தான். இந்தியாவில் இருக்கிற ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் பதவியில் இருக்கிற 95% பேர் பிராமணர்கள். இந்தியாவில் இருக்கிற கிளாஸ் ஏ பதவியில் இருக்கிற 98% பேர் பிராமின்ஸ். எனில் உருவான இந்தியா, உருவான திராவிட ஆட்சி இந்த சமூக நீதியை, அனைவருக்குமான சமூக நீதியை வழங்கியதா? வழங்கல. என் அன்பு மக்களே, இந்திய வரலாற்றிலேயே உண்மையான சமூக நீதியை ஒரு கட்சி வழங்குகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எப்படி தெரியுமா என் அன்பு மக்களே? 117 தொகுதிகளில் பெண்களுக்கு இருக்கை வழங்குது. அது பெண்ணிய விடுதலை. அதுல 234 தொகுதியில குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்தலிலும் 20 தொகுதிகளுக்கு மேல பொது தொகுதியில ஆதி தமிழர்களை போட்டியிட வைக்கிற ஒரே கட்சி இந்திய வரலாற்றிலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதற்கு பேர் சமூக நீதி. பெண்ணிய விடுதலைனா என்ன? பெண் விடுதலை நாங்க தான் பேசுறோம். சரி, பெண் விடுதலைனா என்ன சொல்லு? பெண் விடுதலை என்ன தெரியுமா? பெண் விடுதலைனா பெண்கள் கிராப் வெட்டிக்கணும். அது பெண் விடுதலை வருதான். அது அழகுபடுத்தல். அது எப்படி பெண் விடுதலை ஆகும்? கோமாளிங்க. பெண் விடுதலைனா என்ன? இவர்கள் சொல்றார்கள், ஆண்கள் பல பெண்களோடு உறவு வைத்துக் கொள்வதால் நீங்களும் சரிக்கு சமமாக பல ஆண்களோடு உறவு வைத்துக் கொள்ளலாம். சொன்னது யாரு? ஈவேரா. இது பெண் விடுதலையா? ஒரு தலைவன் என்பவன் ஒரு மேன்மையான சமூகத்தை கட்டமைக்கணும். அவன் தான் தலைவன், மற்றவன் தருதலை. ஏன்னா ஆண்கள் பல பெண்களோடு உறவு வைத்துக் கொண்டால் நீ யாரை எச்சரிக்கணும்? ஆண்களே, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழர் கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் படி நீ வாழ் என்று சொல்பவன் தலைவன். ஆனா அதுக்கு பதிலா நீ நிறைய ஆண்களோடு தொடர்பு வச்சுக்கு. ஏன் பொட்டுக்கட்டி சமூகத்துல பிறந்து வளர்ந்து முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து அப்படித்தான் யோசிப்பான். தேவதாசி முறைங்கிற முறை எங்க முறை இல்ல. தேவதாசி முறை என்பது எங்க வடக்கிலிருந்து வந்துச்சு. மிக குறிப்பாக விஜயநகர பேரரசிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கை தேவதாசி முறை கொள்கை. இந்த சத்திய உண்மையை, பேருண்மையை மறைத்து இவர்கள் வாழ்ந்த கேவலமான அநாகரிக வாழ்க்கையை
தமிழர் மீது திணிப்பதுக்கு பேர் அரசியல் அல்ல. அரசியல் என்பது மேன்மையான சமூகத்தை கட்டமைப்பது. ஆனால் பெண் விடுதலை பேசிய இவர்கள் சவால் விட முடியுமா? திமுக அதிமுக தொண்டவர் மக்கள் சவால் வர்ற நடக்கிற தேர்தல்ல 117 தொகுதி இல்ல, நீ பெண்களை வேட்பாளரா நிறுத்திட்டு பெண் விடுதலை பத்தி நீ பேச நிறுத்த முடியுமா? உன்னால கிடையாது. ஆனா உன ஒரு உருட்டுவான், பெரியார் சாதியை ஒழித்தார், சாதியை ஒழித்தார்னு. பெரிய கொடுமையா? எந்த சாதியை ஒழித்தார்? அவங்க சாதியை ஒழித்து வைத்தார். ஈவ ராமசாமி சாதியை ஒழிச்சாராம். நாங்க பாரு அந்த சூரொட்டியை பாரு. தமிழ்நாடு விஸ்வகர்மா இளைஞர் பேரவை விஸ்வகர்மா ஜெயந்தி விழா. எப்படி எப்படி சாதியை ஒழிச்சிட்டாங்க, சாதியை ஒழிச்சிட்டாங்க. விஸ்வகர்மா ஜெயந்தி விழா சாதியை ஒழிச்சிட்டாங்க. எந்த சாதியை ஒழிச்ச? தமிழர் அல்லாதாரால் நலமாகும் வளமாகும் வாழ உருவாக்கப்பட்டது திராவிட தேசியம். தமிழர் வாழ உருவாக்கப்பட்டது தமிழ் தேசியம். அதை நாங்கள் கட்டமைக்கும் போது இல்லாத பொல்லாத பொய்களை சொல்கிறார்கள், பரப்புகிறார்கள். ஆனால் உண்மை அப்படி அல்ல. என் அன்பு மக்களே, அறிவு தெளிவுபட்ட ஒரு இளம் தலைமுறை கட்டமைப்பு உருவாகிறது. அறிவு தெளிவுபட்ட கட்டமைப்பு. ஏன் இதை நான் வலிமையா சொல்றேன்? ஏன் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் கூட்டம் கம்மியா இருக்கு? ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் அறிவாளி கம்மியா இருக்கா, அதான் பிரச்சனை. அரசியல் தெளிவு பெற்றவன் கம்மியா இருக்கா, சிந்தனாவாதி கம்மியா இருக்கிறா, அது பிரச்சனை. மனிதகுல வரலாறு முழுவதும் அறிவாளி கம்மியா தான் இருப்பான். ஆனா இந்த அறிவாளியும் சிந்தனாவாதி தான் வழிநடத்துவான். என்ன பண்ண முடியும்? கூட்டம் கூட்டம் வரலையே, கூட்டம் கூடலே, விஜய்க்கு கூட்டம் கூடுதே அப்படிங்கிறான். ஆமா, கூட தான் செய்வான். 800 ஆண்டுகாலமாக அடிமையா வாழ்ந்த ஒரு தேசியம், அகதியா வாழ்ந்த தேசியம், உலகம் முழுதும் விரட்டப்பட்ட ஒரு தேசியம், வரலாற்று புரிதல் இல்லாத ஒரு தேசியம், அப்படித்தான் இருப்பான். வேற வழி? குடிகாரனுக்கு கூட்டம் போட்டா திமுக போட்டுறான். திமுக மாநில மாநாடு நடத்தினா குடிகாரெல்லாம் போயிடுறான். நாட்டில் 1,25,00,000 பேர் தமிழ்நாட்டில் குடிகாரனா இருக்கா. அவன் அத்தனை பேரும் திமுக உறுப்பினரா இருக்கான். நான் என்ன பண்ண முடியும்? ஏன்? அவன் சரக்கு வாங்கி கொடுக்குறான், அவன் சரக்கு வாங்கி கொடுக்குறான், நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். சத்தியம் செய்யறேன், இங்க லட்சக்கணக்கான பேரை என்னாலையும் திரட்ட முடியும். எப்படி? காசு கொடுத்தா, கோட்டு கொடுத்தா வந்து உட்கார போறான். அவ்வளவு பெரிய கம்பச்சத்திர சயின்ஸ். அது பெரிய சயின்ஸ் ஆடாது. அதுதான் பெரிய சயின்ஸா, பெரிய டெக்னாலஜியா? கேவலம். காசு கொடுத்து குவார்டர் கொடுத்து கூட்டம் கூட்டுற இங்க உட்கார்ந்து இருக்க ஒருத்தங்கிட்ட காவல்துறை அதிகாரி வா, சவால் வர்றேன், செக் பண்ணு, ஒருத்தன் குடிச்சிருந்தா இங்க மொட்டை அடிச்சுக்கிறேன், நானு மொட்டை அடிச்சுக்கிறேன்டா, மீசை எடுத்துக்கிறேன்டா, வாடா. ஒருத்தன் குடிச்சுக்கிறான்னு காண்பா போ. அப்ப குடிக்க ஆசைப்படாத, காசுக்கு ஆசைப்படாத, அடிமையாக ஒரு கட்டமைப்பாய் நாம் தமிழர் கட்சி கட்டமைச்சுக்கிட்டு இருக்கு. அது அப்படிதான் மெல்லதான் கட்ட முடியும். மெல்ல மெல்ல தட்டி 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 தான் சரி பண்ண முடியும். இப்ப கூட தட்டினாங்க எங்க அக்கா, ஒரு அக்கா என் தம்பி முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது, என் தம்பி முன்னாடி பேசிட்டு போது டிவிக்கு ஒரு கட்சி வச்சிருக்கான், டிவிக்கு ஒரு கட்சி வைக்கிறான்னு சொல்லிவிட்டான். பையன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஜய் ரசிகர் ஒருத்தன் போயிட்டான் வண்டியில, பின்னாடி குழந்தை, அதுக்கு பின்னாடி ஒரு அக்கா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவன் மனைவி, அந்த பையனோட மனைவி, இளம் பையன், சின்ன பிஞ்சு பிள்ளை, பிஞ்சு மக பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. வண்டி போயிட்டே இருக்கு. இங்கதான் டிவிக்கேன்னு சொல்லிட்டு போய் வண்டியை முட்டிவிட்டாங்க. போய் அங்க முன்னாடி ஒரு வண்டியை முட்டிவிட்டான். சரியா? முட்டின உடனே அவன் சண்டைக்கு தான் வரான் நான் நினைச்சிட்டேன். அப்பதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் அன்பு பிள்ளை, அவனுடைய மனைவி, என்னுடைய அன்பிற்கினிய சகோதரி, அவன் வாயிலே ஓங்கி ஒரு அறை விட்டு வண்டி அறான்னுச்சு. அப்படின்னா என்ன? என் அன்பு மக்களே, அப்படித்தான் இருப்பான். ஐயோ விஜய் கட்சிக்கு போறானே. ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணு. எங்க ஆத்தாவும் எங்க அக்காவும் என் சித்தியும் என் மச்சினிச்சியும் அவனை செருப்பு கொண்டு அடிச்சு நாம் தமிழர் கட்சிக்கு அனுப்பி வைக்கும். நீ பார். அததான் இப்ப பார்த்தேன். அடி விழுந்துச்சா இல்லையா? போடா வண்டி ஏறான் அடிச்சது. ஏன் தம்பி அப்படியே கத்திக்கிட்டு கருணாநிதியும் ஜெயலலிதாவும் உயிரோடு இருக்கும் போது கட்சி கட்டி வந்தவர்கள், நீலா எனக்கு தோசை. ஏன் இங்க நடக்கிற சண்டை, இங்க தொடங்கி இருக்கிற யுத்தம், 800 ஆண்டு காலமாக இந்த நிலத்தை ஆண்டு கொடுக்கிற பன்றி கூட்டத்துக்கும் புலி கூட்டத்துக்குமான சண்டை.
திராவிட தேசிய அரசியல் என்பது பன்றி கூட்டம். அந்த பன்றி கூட்டம், பன்றியோட அடையாளம் என்ன தெரியுமா? பன்றி எங்க போய் உக்காந்தாலும் அதை சாக்கடை ஆக்கிடும். பன்றியோட இயல்பு அதுங்க. பன்றியோட இயல்பு, 2 பன்னியை விட்டுன்னு வச்சுக்க, 2 பன்னி, 2 பன்னியை கொண்டு போய் ஒரு வீதியில விட்டுன்னு வச்சுக்க, குட்டியா போட்டு தள்ளும். இந்த குட்டி போட்டு தள்ளுறது இல்லாம அதுவே பேண்டு அதுவே திங்கும், அதுவே பேண்டு அதுவே திங்கும். அப்ப பன்றியோட அடையாளம் எது? திமுக அதிமுக. குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு சாக்கடையாக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சாக்கடையாக்கிட்டான். அப்ப இந்த சாக்கடையாக்குற இந்த பன்றிகளை வேட்டாடுவதற்காக புலிப்பிள்ளைகள் வர இறங்கி வந்து வேட்டை நடக்குது. இது புலிகளின் வேட்டை. தமிழர் அல்லாதாருக்கும் தமிழருக்குமான யுத்தம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிராமணர் அல்லாதார் சங்கத்தை தொடங்கி அதை தமிழர் அல்லாதாருக்கான கட்சியாக ஆட்சியாக மாற்றினார்கள். இது வரலாறு. இந்த வரலாற்றை புரிந்து கொண்டு என் அன்பு மக்களே, இன்னைக்கு அதை வேட்டையாடுறோம். இதுக்கு நடுல அணில் குஞ்சுகள் குறுக்க பூந்து, அணில் குஞ்சுகள் டேய் சண்டை, பெரிய சண்டை ஓரமா போட. இந்த வருத்தப்படாத வாலிபர் படத்துல, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சூ வரப்படா அப்படியே சூ போடா ஓரமா. சண்டை பெரிய சண்டை. இது நூற்றாண்டு கால சண்டை. உறுதியா வெல்வோம், உறுதியா வெல்வோம். இது தேசிய இனத்தின் கனவு. என் அன்பு மக்களே, கடைசியாக எனக்கு பின்பாக ஒரு பேருரை நிகழ்த்த என் தம்பி காத்திருக்கிறான். நான் கடைசியா அவனுக்கு ஒரு பதிவு செய்யறேன். உறுதியாக இந்த நிலத்துல காடு வளர்த்த, கனிம வளர்த்த, நீர் வளர்த்த, வணிகத்தை, வேளாண்மையை, மருத்துவத்தை அனைத்தையும் இழந்து நிற்கிற தமிழர்கள் தங்களுக்கான தேசத்தை கட்டமைக்கிற இந்த கனவை சுமந்து வந்து நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சி கட்டிட்டு இருக்கோம். இந்த கட்சிக்கு ஒரு பெரும் கோடி கனவுகளோட வந்து நிக்குது. இந்த கட்சியை வரலாற்றில் என்றேனும் ஒரு நாள் உறுதியாக நாங்கள் வென்று முடிக்கிற காலத்தை உருவாக்குவோம். அப்படி உருவாக்குவதற்கு நாங்கள் மெல்ல மெல்ல மேலே ஏறி வரோம். உங்களுக்கு தெரியுமா, எல்லாரும் சொல்லுவான் சீமான் தம்பிகளும் கத்துறாங்க அப்படிமா, கத்துறாங்க கத்துறாங்க. இவ்வளவு கத்திய உன் காது கேட்கல. உனக்கு காது கேட்டிருந்தா நாடு விடிஞ்சிருக்கு எப்பவே. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்திருப்போம். 15 வருஷமா கத்தியே உன் காது கேட்கல. ஆனால் என் அன்பு மக்களே, திராவிடத்துக்கும் தமிழருக்குமான இந்த போரை நாங்கள் போர் முரசு அறைந்து தொடங்குகிறோம். ஒரு நாடு தமிழர் மரபுப்படி போரை தொடங்குகிறது என்றால் அது போர் முரசு அறிவிக்கும் முதல்ல. அதனாலதான் நாம் தமிழச்சி கூட்டத்தில் பேசுறவெல்லாம் போர் முரசா கத்துறான், கூப்பாடு போடுறான். சரியா? பீட்டிங் த வார் ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உளவியல் நிபுணர்கள். பீட்டிங் த வார் ட்ரம்ஸ் அப்படின்னா அடிச்சு கருத்தை பரப்புவது, கருத்தை மெல்ல மெல்ல பரப்புவது. 2016 சட்டமன்ற தேர்தலில் கருத்தை பரப்புறதுக்கு இறங்கணும். 4 லட்சம் பேர் ஏத்துக்கிட்டான். 4 லட்சம் பேருக்கு போய் சேர்ந்துச்சு அந்த கருத்து. அடுத்த தேர்தலில் 16 லட்சம் பேருக்கு அந்த கருத்து போய் சேர்ந்துச்சு. அடுத்த தேர்தலில் 28 லட்சம் பேருக்கு அந்த கருத்து போய் சேர்ந்துச்சு. போர் முரசு கொட்டுறோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் என் அன்பு மக்களே, பாராளுமன்ற தேர்தலில் 36 லட்சம் பேருக்கு இந்த கருத்து போய் சேர்ந்திருக்கிறது. கருத்து பரவல். எல்லா போருக்கும் தொடக்கம் கருத்து பரவல். எந்த போரையும் கருத்து பரவல் என்று தொடங்க முடியும். சரியா? ஈவரா வாழும்போது செத்து போன அந்த திராவிட தத்துவத்தை 36 லட்சம் வாக்கு விழும்போதே அந்த பொணத்தை 50 வருஷம் அந்த பொணத்தை வச்சு ஆண்டான். நாத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பொணத்தை வச்சிருந்தா என்ன நாரும். திராவிடம் நாத்தடிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணா என் அன்பு மக்களே, 36 லட்சம் தமிழர்கள் இந்த நாத்த வாட தாங்காம நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி என் அன்பு மக்களே, அந்த பொணத்தை, திராவிட பொணத்தை குழி தோண்டி புதைச்சி மண்ணு போட்டு மூடி வச்சிருக்கிறான். இன்னும் ஒரே ஒரு தேர்தல் தான் என் அன்பு மக்களே. அந்த ஒற்றை தேர்தல் முடியும் போது திராவிடத்துக்கு 16ஆம் நாள் காரியம் செய்து பாலை தெளித்து விட்டு சென்று கொண்டே இருக்க போகிறோம். திராவிடத்துக்கு கடைசி சங்கை நாம் ஊத போகிறோம். அந்த கடைசி சங்கு ஒரு நாள் கட்டாயம் ஒழிக்கும். அந்த சங்கு எப்படி ஒழிக்கும் தெரியுமா? ஒரு நாள் சட்டமன்ற தேர்தல் முடியும். அந்த முடிஞ்ச தேர்தல் முடிஞ்சு அடுத்த 2 நாள் கழிச்சு வாக்குகள் என்ன பண்ற நாள் வரும். அந்த கனவு நாள். இந்த உலகத்தை கட்டி ஆண்ட தேசிய இனத்தின் மக்கள் மீண்டும் எங்கள் தாய் நிலத்தை கைப்பற்றுகிற அந்த கனவோடு நாம் தமிழர் கட்சியை கட்டி அந்த தேர்தலை சந்தித்து, அந்த தேர்தலில் சரியாக 2 நாள் கழிச்சு காலை 7:30 மணிக்கு எல்லா ஊடகங்களும் தங்களுடைய விவாதத்தை தொடங்குவார்கள்.
திமுக எத்தனை சீட்டை பிடிக்கும், அதிமுக எத்தனை சீட்டை பிடிக்கும், அனில் குஞ்சு எத்தனை சீட்டை பிடிக்கும், காங்கிரஸ் எத்தனை சீட்டை பிடிக்கும், பாஜக எத்தனை சீட்டை பிடிக்கும் என்று பேசிக்கொண்டே இருப்பான். ஆனா ஒருத்தன் வாயிலிருந்து கூட தப்பி தவறி கூட நாம் தமிழர் கட்சி எத்தனை சீட்டு பிடிக்கும் வாயிலே திறக்க மாட்டான், வாயே திறக்க மாட்டான். ஆனா நீங்க வாய் திறக்கங்கிறதுக்காக உண்மை சத்தியம் தோத்துடுமா? இந்த சக்தி காளியம்மன் மீது சத்தியமிட்டு சொல்லிட்டு போற இந்த நிலத்துல அந்த கனவு நாள்ல என் அன்பு மக்களே சரியாக 7:45 மணிக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு தகவல் வரும். முதலாக பிரித்து எண்ணப்பட்ட அரசு ஊழியர்களின் வாக்குகள் எண்ணப்படுகிறது. அதில் அதிகபட்சமாக நாம் தமிழர் கட்சிக்குத்தான் ஓட்டு விழுந்திருக்கு என்று வாதம் வரும். அப்படி வாதம் வரும்போதே எல்லாரும் அப்படி ஸ்தம்பிச்சு நிற்பான். இல்லங்க பொட்டி ஓபன் பண்ணிட்டும்பா பிராடுகார பயில. அடுத்து என்ன சொல்லுவான் ஊடகத்துல, பொட்டி ஓபன் பண்ணிட்டுங்க, ஏதோ அரசு ஊழியர்கள் போட்டாங்க மற்றவங்க எல்லாம் போட்டுருவாங்களா அப்படின்னு நக்கல் பண்ணுவான், நையாண்டி பண்ணுவான். சரியாக 8 மணிக்கு முதல் பெட்டிகள் திறக்கப்பட்டு வாக்கு பெட்டிகள் எண்ணப்பட்டு மெல்ல மெல்ல அறிவிப்புகள் வரும். 8 மணிக்கு எல்லா ஊடகத்திலும் 30 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி முன்னிலை என்று வரும். என் அன்பு மக்களே, இந்த வடவர்களின் வேட்டக்கடா மாறி இருக்கின்ற தேசத்தில் வடவர்கள் அத்தனை பேரும் நாம் தமிழர் கட்சி வெல்லக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது சரியாக 11:30 மணிக்கு வாக்குப்பெட்டிகள் எண்ணப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கும் அந்த கனவு நாளில் என் அன்பு மக்களே 90 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி முன்னிலை வைக்கிறது என்று எல்லா ஊடகங்களும் சொல்ல ஆரம்பிப்பான். சரியாக 12:30 மணிக்கு 110 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி முன்னிலை வைக்கிறது என்று சொல்லுவான். சரியாக 3:30 மணிக்கு என் அன்பு மக்களே, எந்த வட இந்தியர்களால் எங்களுடைய வணிகம் வேட்டையாடப்பட்டுச்சோ, எந்த வட இந்தியர்களால் எங்களுடைய வேளாண்மை வேட்டையாடப்படுகிறதோ, எங்கள் தொழில் வேட்டையாடப்படுகிறதோ, அந்த வட இந்தியர்களுக்கு எதிராக இந்த வடவர்களுக்கு எதிரான வாக்காக ஒவ்வொரு வாக்கும் பதிவாகப்படும். சரியாக 3:30 மணிக்கு என் அன்பு மக்களே 130 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி முன்னிலை என்று அறிவிப்பார்கள். அந்த கனவு நாளில், வரலாற்று சிறப்பு மிக்க அந்த நாளில், ஆண்டாண்டு காலமாக அடிமையான ஒரு தேசம் சிறுக சிறுக ஒரு கட்சியை கட்டி சீமான் என்ற ஒரு மகன் ஒரு தேசிய இன உணர்வை கொடுத்து தமிழர் ஓர்மையை பேசி தமிழர்கள் சாதி கடந்து மதம் கடந்து வாக்கு செலுத்தி கோடிக்கணக்கான வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சரியாக 5:30 மணிக்கு 150 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி முன்னிலை என்று சொல்லுவார்கள். சரியாக 7:30 மணிக்கு என் அன்பு மக்களே, யாரெல்லாம் நம்மளை ஆதரிக்கலையோ அத்தனை ஊடகங்களிலும் எல்லோரும் பேச தொடங்குவார்கள். ஆமாம் 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 ஆமாம், சீமான் கட்சி ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரியும் அவன் ஜெயிச்சிருவான்னு ஒரு வாய் பேசும். ஒரு வாய் பேசும். எப்படி பேசும்? சீமான் கட்சி ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரியும் அவன் ஜெயிச்சிருவான்னு. அந்த ஒற்றை நாளுக்காக, அந்த கனவு நாளுக்காக காத்திருக்கிறோம். சரியாக 6 மணிக்கு என் அன்பு மக்களே, சீமான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணை ஏறுகிறார் என்று எல்லா ஊடகங்களும் சொல்லும். அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு என் அன்பு மக்களே, தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புகிறார் அத்தனை வாகனத்திலும், பேருந்திலும், தொடர் வண்டியிலும், இருசக்கர வாகனத்திலும், மகிழந்திலும், விமானத்திலும் வட இந்தியர்கள் அத்தனை பேரும் தொங்கிக் கொண்டு அவனவன் தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பான். நமக்கான தேசத்தை கட்டமைத்து முடிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.